எங்கள் கட்சி கொள்கையான சமஷ்டி வழிக்கு வந்த கஜேந்திரகுமாருக்கு நன்றி. சமஷ்டியை நாங்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. தமிழரசு கட்சியை மலினப்படுத்தி அழித்து விடலாம் என்பது பகல் கனவே என்று தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் 13ஆம் திருத்தத்தையும் அரசியலமைப்பையும் குழப்பி ஏக்கிய ராஜ் மற்றும் ஒற்றையாட்சி என இரண்டையும் கூறுகின்றார். அது 38 வருடமாக தோல்வியடைந்த முறைமை என சொல்லுகின்றார். மாகாண சபை சட்டத்தின் மூலம் தான் தற்பொழுது உள்ள உள்ளூராட்சி சபை முறைமை காணப்படுகின்றது. நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் கஜேந்திரகுமாரின் கட்சியும் போட்டது. அது ஒற்றையாட்சி இல்லை என சொல்கின்றாரா என விளங்கவில்லை. கஜேந்திரகுமார் முடக்கம் என சொல்கின்றார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு கடிதம் எழுதி முடக்கக்கூடாது என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறுகின்றார். எங்களை பொறுத்தவரையில் 87க்கு முன்னர் பாராளுமன்ற கட்டமைப்புக்கு பிறகு உள்ளூராட்சி சபை முறைமைதான் காணப்பட்டது. 1988க்கு பின்னர் 13ஆம் திருத்த சட்டம் மூலம் ஒரு கட்டமைப்பாக மாகாண சபை கொண்டுவரப்பட்டது. பாராளுமன்றத்துக்கு அடுத்ததாக உபசட்டவாக அலுவலகமாக அது காணப்பட்டது. 13ஆம் திருத்தமும் மாகாண சபையும் எமது அரசியல் அபிலாசைகளுக்கு தீர்வு அல்ல. எமது கட்சியின் நிலைப்பாடும் அதுவே. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளரின் அறிக்கை உள்ளக விசாரணையை வலியுறுத்துவது எமக்கு ஏமாற்றம் அளிக்கிறது என கடிதத்தில் சொல்லியிருக்கின்றோம். இந்த கடிதம் நானும் சுமந்திரனும் மட்டும் கையொப்பம் வைத்து அனுப்பிய கடிதம் அல்ல. எமது கட்சியின் 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் கையொப்பம் வைத்துள்ளோம். சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வலியுறுத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபைக்கு கடிதம் எழுதியுள்ளோம். பிறகு எவ்வாறு தமிழரசு கட்சி சமஷ்டியை கைவிட்டு விட்டதாக கூற முடியும்? ஏக்கிய ராஜ்ய பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டால் இலங்கை தமிழ் அரசு கட்சி எதிர்த்து வாக்களிக்கும். அதேவேளை ஏக்கிய ராஜ்யம் ஒற்றையாட்சியும் அல்ல, சமஷ்டி ஆட்சியும் அல்ல என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒருமித்த நாடு என்றால் ஒரு நாடா? ஒன்றுக்கும் மேற்பட்டவையே ஒருமித்த நாடு என்பர். தமிழ் அர்த்தத்தை விட்டு சிங்களத்தை பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு போதிய அறிவு இருக்கின்றது, எனக்கு விளங்காது என கஜேந்திரகுமார் நினைப்பது பொருத்தமற்றது.